ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். மகனே, எத்தனையோ பேர் அடிகளாராக ஆக வேண்டும் என நினைத்துக் கொண்டிருக்கிறார்களாடா. அவர்களுக்கெல்லாம் நீ எடுத்துச் சொல், எவனுக்குமே அந்த அருகதை இல்லை என்று. இந்த கலியுகத்தில் சமுதாயத் தொண்டினால் மட்டுமே என்னை அடையாளம். எழுத்தறிவு, பாட்டு, வழிபாடு, சமுதாயத் தொண்டு என வகுத்துத் தந்திருக்கின்றேனடா. அது இந்த காலம். எத்தனையோ பேர் மேடையிலே சமத்துவம், சமுதாய சீர்திருத்தம் என்று வாயால் பேசுவார்களடா. நாம் இங்கே வாழ்க்கையில் அதை சாதித்துக் கொண்டு வருகின்றோம் மகனே. மகனே, இந்த யுகத்தில் நீ அடிகளாரின் முழு அருளையும் அடைய வேண்டுமானால் தொண்டு செய்துதான் அடைய முடியும். மகனே, தொண்டு சிறந்தது. தொண்டினால்தான் என்னை அடைய முடியும். நீ தொண்டு செய்யும் மனப்பான்மையை வளர்த்துக்கொள். நீ தொண்டனாக இருந்து இடைவிடாமல் செய்து வருகின்ற தொண்டினைப் பார்த்து தொண்டர்கள் உனை தொண்டன் என்று சொல்லுகின்ற அன்றே உனக்கு அடிகளாரின் பூரண அருளை பெற முடியும். மகனே, நீ என்றைக்கும் தொண்டனாக இரு. எஜமானனாக மாற நினைத்து யமனாக மாறாதே. மாறாக தொண்டனுக்குத் தொண்டனாக இருந்து யமனுக்கே யமனாக மாறுவாய் என்றாள். என்றைக்கு நீ அடிகளாரை முழுமையாக புரிந்து கொள்கின்றாயோ அன்றைக்குத்தான் உனது அஞ்ஞானம் விலகும், ஆன்ம ஞானம் பிறக்கும். அதுவரை நீ அலைய வேண்டியதுதான். போ, அவனை வணங்கு, உத்தரவு என்றாள். அன்றும் சரி, இன்றும் சரி, இனி என்றும் சரி, எமது ஐயன் ஒருவரே இனி எமக்கு ஆன்மீக குரு. ஐயனே, எங்களுக்கெல்லாம் அன்னையின் அருளை பூரணமாகப் பெற்றுத்தரும் மெய்யனே, உமது பாதாரவிந்தங்களை போற்றித் துதிக்கின்றோம். நின் பாதமலர் சரணம். அன்னையின் உருவே, ஆன்மீக குருவே, எனது தன்னரும் கடைக்கண் பார்வையினால் எமக்கு ஆன்ம ஞானம் அள்ளி வழங்குவீராகுக. ஓம் சக்தி.